கிடையாது. இந்த சமையல் பாத்திரத்தை எடுத்து வச்சு திருப்பி கழுவி மறுபடியும் ரேக்கில் வைக்கிறது தான் மிஷன் இம்பாசிபிள். அதை நான் செய்ய போகிறது கிடையாது. அதுக்காக ஒரு கையால் வச்சு கேமராமேன் கேமரா உமன் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் எத்தனை கட்டிங் எத்தனை வெட்டிங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இட்லி வச்சு ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அதை இட்லி வந்துட்டான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜம்பா ஜூ கொஞ்சம் உள்ளே வந்து மாவாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம அடுத்த கட்ட சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வயசாக வெட்டிக்கலாம். ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டில் ஒரு 4 பல் 4-5 பல் வச்சுக்கிடுவோம். அப்புறம்னா பூண்டை வந்து நம்ம நச்சு போட போகிறோம். நச்சாச்சு. பூண்டை வந்து நம்ம நல்லா கைட்டே நச்சாச்சு. பூண்டை நம்ம இதில் சாம்பாரில் நச்சு போட போகிறோம். எங்கடா ஓடுத தண்ணி சேர்த்தாச்சு, கடுகு போட்டாச்சு, அதுக்கப்புறம் பல்லாரி குறைய போட்டாச்சு, கருவேப்பிலை, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சட்னி கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு, சேர்த்து வதக்கியாச்சு. அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம முதல்ல அவிய வச்சு சாம்பார் பாத்திரத்தை நம்ம எடுத்து வைப்போம். சாம்பார் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு கரண்டி எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா கிண்டி விட போகிறோம். நல்லா கிண்டி விட்டாச்சு. சூப்பராக கிண்டிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா தாளிச்சதை நம்ம எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த தாளிச்ச ஸ்மெல்லு அதே ஒரு பசியை தூண்டுது. எல்லாம் ரெடி பண்ண இப்பண்டா சாப்பிடுவோங்கிற எண்ணத்துக்கு வந்துடுச்சு. சண்டே வேற சோப் பார்க்கப்படுகிறது. பஜாக் இட்லி நல்லா அவிஞ்சிச்சு. அதை நம்ம இப்போ என்ன செய்யணும்னா செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் பாட்டி காலத்து ஸ்டைல். டஜாக் டஜாக். கிழங்கு போட போகிறோம். பூரி கிழங்கு என்ன செய்யணும்னா, ஒரு சட்டி எடுப்போம், சட்டியை அடுப்பில் வைப்போம், அடுப்பை கம்மியாக குறைச்சி வைப்போம். பூரி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மைதா மாவில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். கோதுமை மாவுலையும் பிசையலாம். அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். மைதா மாவு இருந்ததுனால நான் மைதா மாவில் பிசைஞ்சிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணுங்கள், அதான் குட் ஃபார் ஹெல்த்து. மைதா மாவு நல்லது தான், அதை எப்போவாவது சாப்பிட்டா அது நல்லது. என்ன செய்யணும், பூரி போடுறதுக்கு எண்ணெயை இதில் ஊற்றி எண்ணெயை காய விட்டுருவோம். காய விடுறதுக்குள்ளேயும் நம்ம பூரிக்கு நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ பூரி போட போகிறோம். பூரி போடுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, மாவு எடுத்து சின்னதாக ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டு சாம்பார் அணைச்சிடலாம். சாம்பார் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, மாவு உருட்டியாச்சு, மாவை தேய்ச்சி பூரி போட்டு எடுக்க போகிறோம். பண்ணிக்கணும்.
பூரி மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். முதல்ல இப்போ எந்த டிஷ்ஷு காலியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பூரி தான் காலியாகும். ஏன்னா உலகத்துக்கே ஃபேவரேட் வந்து பூரி, அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் தான் இப்போ பூரிக்கு மாவு தேய்ச்சி வச்சாச்சு. வெண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு சிறிய தேநீர் இடைவேளை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிளாக் காஃபி. நம்ம இப்போ ஒரு தேநீர் இடைவேளையில் கொஞ்சம் பிளாக் காஃபி பஜாக். இப்போ வெந்நியை இதில் கலந்துக்கிடுவோம். கலந்தாச்சு. நம்ம இந்த காஃபியை குடிச்சுக்கலாம். காஃபி கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம 2-3 பூரியை போட்டு எடுத்துக்கலாம். வெந்நில வெறும் காஃபி தூள் மட்டும்தான், நோ சுகர் கிடையாது. வெந்நீர் சுட வச்சாச்சு, காஃபி தூளை போட்டாச்சு, கலக்கி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பூரியை மேலே காஞ்சிட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா பூரி போட போறோம். பூரி வந்து நல்ல பொன்னிறமா எப்படி புக்னு வருது பாத்தீங்களா? பூரி நல்ல மாவு நல்லா ஊற வச்சுன்னா நல்லா புஷ்னு ஒன்னே ஒரு பூரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பூரி. நீங்க ஒரு மிஷினோட வேலை பார்க்கு. ஏன்னா நான் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகும்போது நம்ம சாப்பாடு வந்து பழைய சோறு தான். பழைய சோறு, ஒரு நல்ல சூப்பரான ஒரு துவையல், 2-3 முட்டையை சாப்பிட்டு ஓடி. காலையில பழையது, முட்டை, ஒரு துவையல், இல்லைன்னா முன்னா நேரத்தை வச்ச குழம்பு வச்சு சாப்பிட்டு போயிடுவேன். இன்னைக்கு சண்டே, அதனால எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணுவோம், ஒரு வாரத்துல பண்ணக்கூடியதை பூரா ஒரே நாள்ல பண்ணி நம்ம கபன்னு சாப்பிடுவோம். இந்த மாதிரி இப்போ எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா மேக்சிமம் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய 2 பொருள் என்னலாம், உளுந்த வடையும் கேசரியும். நம்ம என்ன செய்யணும்னா கேசரிக்கு வந்து வெந்நியை சூடு பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் அதை கிண்டும் போது அந்த ரவை வந்து ஒன்னோட ஒன்னா ஒட்டாம இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல வெந்நி சூடு பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்ப என்ன செய்யணும்னா எல்லா பூரியும் போட்டு எடுத்துட்டு மடங்கிட்டு ஒரு தேநீர் இடைவேளை. ஊறுகாய் கேட்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து வேற மாதிரி இல்லை. இது வந்து வெறும் பிளாக் காஃபி தான். ஏன்னா அந்த டம்ளர்ல குடிக்கன்னு நினைக்காதீங்க, அதை குடிக்க முடியல, அதனால இதை குடிச்சிருக்கேன். உளுந்த வடை போட போறோம். ஃபைனலுக்கு முன்னாடி ஸ்டெப்ல இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் கேசரி. இப்போ நம்ம என்ன செய்யணும், உளுந்த வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு அதில் கம்மியாக தண்ணி ஊற்றி மாவு அரைச்சி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா பல்லாரி, நம்ம பெரிய உள்ளியை பொடிசா வெட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நம்ம பொடிசா வெட்டி போட்டிருக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா நம்ம லாஸ்டா தான் உப்பு, நம்ம வடை போடுறதுக்கு 1 செகண்டுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டு அதை பிசைஞ்சா போதும். முன்னாடியே போட்டீங்கன்னா மாவு தண்ணி விட்டுரும், நல்லா இருக்காது. அதனால குறைய உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இந்த மாவையும் நல்லா பிசையணும். இல்லைன்னா மாவு வந்து என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல போய் உப்பு உட்கார்ந்துடும். மாவு நல்லா உப்போட பிசைஞ்சாச்சு. தண்ணி ஊற்றணும். இப்போ உளுந்த வடை போட போறோம். நமக்கு உளுந்த வடைக்கு இந்த ஷேப்லாம் வராது. நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்காண்டி குட்டி பாலா நம்ம போட்டு எடுத்துடலாம். அதான் நமக்கு ஈஸியா வெந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம உருண்டையா பாலா போட்டுக்கிடுவோம். ஷேப்பு தான் வேற, ஆனால் டேஸ்ட் வந்து அந்த உளுந்த வடை டேஸ்ட் அப்படியே இருக்கும். நம்ம ஏன்னா உளுந்த எண்ணெய் நம்ம என்ன மாற்றியாக போட்டிருக்கோம். அதே உளுந்து, மிளகா, கருவேப்பிலை,
அதுக்கான முயற்சியை வந்து அடுத்த தடவை பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் பசியில் வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்தோம்னா எல்லாரும் சட்டியில் வந்து குதிச்சிருவாங்க. அந்த டீ கடையில் வரும்ல அந்த உளுந்த வடை வாடை, அது சூப்பராக வருது. அப்படின்னா நம்மளும் சரியான நேரத்தில் உளுந்த வடை போட்டிருக்கோம், கரெக்டான மிக்சிங் எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த உளுந்த வடை ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம ஊரில் கடைக்கு போனால் நல்ல குற்றால சாரல்ல இந்த டீக்கும் வடைக்கும் செமையாக இருக்கும். நல்லா அதை கொஞ்சம் வேக விட்டு இந்த கலர் வந்து நம்ம ஊரில் பார்த்துருக்கோம்னா வடை கலர், அந்த வடை கலர் வந்த உடனே நம்ம அதை எடுத்துருக்கோம் பொன்னிறம். இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் குடிச்சிருக்காது, ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணியும் சேர்க்கலை. நம்ம உப்பு வந்து என்ன பண்ணோம்னா கடைசியாக சேர்த்தோம், அதனால் தண்ணி குடிக்க ரொம்ப வாய்ப்பு கம்மி. நம்ம 1 மணி நேரம் கரெக்டாக நம்ம உளுந்த மாவு வேறு உளுந்த பருப்பை வந்து நம்ம ஊற வச்சு கரெக்டாக நம்ம பதத்தில் அரைச்சதுனால இது வந்து எண்ணெய் குடிக்காது, எண்ணெய் குடிக்க எந்த வாய்ப்புமே கிடையாது. வடை வந்து நம்ம நல்லா கலர் மாறிட்டு நம்ம என்ன செய்யலாம், வடையை எடுத்துடலாம். வடை வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சுனாலே நமக்கு தெரிஞ்சிடும் எண்ணெய் குடிக்கலை அப்படின்னு. பார்த்துக்கோங்க, ஒரு சொட்டு எண்ணெய் இருக்காது. நம்ம அடுத்த ரவுண்ட் அந்த இடத்துல கொண்டு வைக்க போகிறோம். நடவடிக்கை லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேசரி. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தோசையும் சுடணும். ஆமாம் ஆமாம், எல்லாம் சுட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை சட்டியில் வச்சுட்டு இது என்ன செய்யணும்னு சொல்லிடு. சட்டியை காய வச்சு சட்டியில் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் போட்டாச்சு. நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து அதில் போட்டுருவோம். போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கு. ஊற்றிருக்கோம். நெய்யை ஊற்றிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் ரவையை போட்டு ரவையை வறுக்க போகிறோம். இப்போ நம்ம நெய்யில் ரவையை நல்லா வறுப்போம். இந்த ரவையை கட்டி இல்லாமல் நல்லா கிண்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கலர் மாறினா ரவை நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ ரவையை நல்லா வறுக்கமோ அந்த அளவுக்கு கேசரி டேஸ்ட்டாக வரும். வெந்நீர் இதில் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரவையை நல்லா கிண்டி டக்குன்னு வந்தால் பிளாக் ஆயிரும். அதனால் முடிஞ்ச சீனி உருகுனது நல்லா தெரியுதா. கட்டி இல்லாமல் கேசரி ரெடி. இப்போ வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு தோசை பிரியன் இருக்காரு. வட்டமான தோசை. என்ன தோடா வருண்டா. எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க சாப்பாட்டுக்கு. நம்ம வீட்டில் என்ன சமையல் காரணம் அன்னைக்கு? தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, கேசரி, பூரி, பாஜி, வேற அவ்வளோதான். கேசரி. நம்ம வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடு கேட்போம்? மினி டிஃபன். ஒன்னைய பொறுத்தளவு ஜம்போ டிஃபன், என்னைய பொறுத்தளவு மினி டிஃபன் தான். இன்னைக்கு சண்டே வேற. இன்னைக்கு மஜா பண்ணுவோம்.
தோசை. clap பண்ணு. தோசையை வட்டமாக போடுறதுமோ சதுரமாக போடுறதுமோ இல்லை, ஆனால் நம்ம டேஸ்ட்டாக போடணும். தட்ஸ் அ மேட்டர். அப்படி தானே இருக்கு. clap பண்ணு. தோசை நல்லா தான் வரும். நம்ம டேஸ்ட்டாக போட்டால் டேஸ்ட்டாக வரும். அண்ணா இப்படி. இதை நல்லா டிப் பண்ணி சாம்பார் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோட இது தோசைக்கு வந்து பழைய குழம்பு நல்லா இருக்கும். பழைய சாம்பார், பழைய புளி குழம்பு கவ 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 என்று இருக்கும். ஏன்னா இங்க நீ கிளவி வயசாகி போச்சு, என்ன செய்ய? பல்லு வலி. நான்லாம் சின்ன வயசுல நல்லா பல்லு வலியே வந்தது கிடையாது. இந்த வயசுலயே பல்லு வலி. தோசை ரெடி. அதுக்கப்புறம் பெரிய தோசை சுட்டாச்சு. இப்போ வந்து ஆருத்ரா காருண்யாக்காண்டி குட்டி தோசைகள். ஏன்னா ஸ்ட்ரிக்டா சமையல் வீடியோ மட்டும் தான் எடுப்பாங்க. எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கு நீ? ஆமா, அப்புறம் என்ன, குட்டி குட்டி தோசை அப்படிதான் இருக்கு. குட்டி தோசைகளை எடுத்தாச்சு. இன்னும் எத்தனை தோசை போடணும்? இப்போ வந்து காருண்யாக்கு தோசை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க தான் அது மினி டிஃபன், ஆனால் பண்ணுறதுக்குள்ளேயும் உயிரே போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேசரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 இட்லி வைப்போம், வடை வைப்போம், அதுக்கப்புறம் 2 பூரி வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு தோசை வைப்போம், அதுக்கப்புறம் பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சாச்சு. 2-3 பருப்பையும் திருடிக்கிடுவோம், வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூரி கிழங்கு வச்சாச்சு. தட்டில் வைக்க தான் இடம் இல்லை. அதுக்கப்புறம் சாம்பார், ஊற்றியாச்சு. அப்பா முருகா. அப்புறம் சட்னி, போட் சட்னி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பூரி மேலேயும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கிடுவோம். பிச்சாச்சு. சாம்பாரில் கொஞ்சம் வச்சாச்சு, பூரி குழம்பு கொஞ்சம் எடுத்தாச்சு, சட்னி கொஞ்சம் எடுத்தாச்சு. பூரி ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் பொங்கல், சாம்பாரும் நல்லா பிசைஞ்சாச்சு, கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சாச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி டேஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இட்லியை பிச்சு நல்லா சாம்பாரில் முக்கி அந்த சட்னி எடுத்து
எல்லாமே அற்புதமாக இருக்குது. வேக வேகமாக செஞ்சிடலாம், ஏதாவது சொதப்பிருப்பேன்னு நினச்சேன். இப்போ தோசை நான் ஸ்டாப் சூப்பர். இப்போ வடை ஆஹாஹா வடை வந்து அசல்ல ஹோட்டலில் இருக்க டேஸ்ட்டு. நம்ம அந்த உளுந்த வடை ஸ்டைலில் தான் போடலை, ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல அந்த டேஸ்ட்டு சூப்பர். ஆல் ஓவர் எல்லாமே டேஸ்ட் சூப்பர். போராடி 1.5 மணி நேரம் பண்ணதுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. இப்போ நான் தட்டை காலி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, இந்த மாதிரி ஹெல்த்தியான, இது ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நாளில் ஹெல்த்தி ஃபுட்டு. இன்னைக்கு சண்டே, அதனால் இன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் டயட்டை கை விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இந்த மாதிரி நல்ல சாப்பாடுக்கு, நல்ல சமையலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் தமிழா ஈட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.